இந்த அக்கரகார ஆத்துல நரசிம்ம ஐயர் என்ன சொல்லுவாங்க? அதாவது கிரக பிரவேசம் போவேன், கல்யாணத்துக்கு போவேன், புண்ணியாவசம் போவேன், ஜோஷி பார்ப்பேன், ஜாதகம். ஏன் இந்த அரசாங்கம் ஜோஷின்னு நான் தான். யாரோ தேடிங்க வரேன். ஆமா ஆமா, ஜோசியம் சொல்றவரா? ஜோசியம் சொல்றவரு, ஜோசியம் சொல்றவர். கடுக்கா என்னடா புடுக்கா கை ஓடாய்க்க சொல்லி இருக்கிறேன். கை ஓடவா? கையோட கூப்பிட்டு சொல்லி எங்க போய் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. நீ வரணும், அற்புதமா சாப்பாடு இளைஞர்களே பரிமாறுறாங்க. ரொம்ப பிரமாதமா சாப்பிட்டோம். என்ன சாப்பாடுல குறை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நல்லா பேஷா சாப்பிட்டேன். என்னை வரத்தோட காரணம் என்னவோ? நான் மாத்தவரை ஏறிக்கிறேன். குரங்கு அவர்கள் சுவாமி. ஆமா சாமி, ஏன் அரண்மனைக்கு அதிபரமாக அழைத்து வர சொன்னதான் தெரியும். அருமை மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி அயல்வார் சென்று பட்டப்படிப்புகள் முடித்து விட்டு தாயகம் சென்று பட்டப்படி படிச்சுட்டு வந்துட்டா. சின்ன புள்ளியில பார்த்தது அவளுக்கு திருமணத்தை செய்து என் கண் புள்ளியில பார்க்க வேண்டும்னா செய்துட்டா போகிறது. பேசா செய்திருவோம். ஜாதகத்தை கணிக்க வேண்டும். கணித்து போட்டு விடுறேன். ஆமா, என்ன நீ சூத்ரா பூண்டுனா உனக்கு ஆகல. ஏய், நான் பிராமணா, நீ புறப்படாது. எட்டுக்கோ, நீ பிராமண குடிக்கிற. ஏண்டா நீ புலால் பிடிச்சா குடிவன். புலால் புலால் நோக்கு தெரியும். புலால் என்ன? புலால் மாமிஷடா, மாமிஷம். மாமிஷம்னா புலால் பிடிச்சி கறி 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 கறினா அவன் கிடக்கிற வீடு. ஆமா, பாத்துட்டா போகுது. ஏற்கனவே ஜாதகம் முடிச்சு கொடுத்த இல்லையா? அந்த ஜாதகம் என்னதான் இருக்கு பாத்து விடுறேன், பாத்து விடுறேன். இதை பிடி, மின் விசிறி, அதை பிடி பிடி.
ஏய் சுரடா ஏக்கு சுரடா செங்கோட்டி மண்டபத்தாண்ட வாங்குறீங்க. கண்ணி தொழான் ரிட்சகம் தேசம் கடகம் மன்னா என்னுடைய மகனுடைய ஜாதகத்தை பார்த்து மேஷ ராசி இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. அவனை சற்று திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நான் எப்படி சொல்ல புரியுது இருக்கட்டும் மன்னா, இருந்தாலும் சொல்லிவிடுறேன். ஏன் தடுமாறி பேசுறீங்க? அந்த ஜாதகம் எப்படி இருக்கு மன்னா? தடுமாறுகிற அளவுக்கு ஜாதகம் உண்மை உண்மை தெளிவாக சொல்லுங்க. மன்னா, உங்களுடைய மகன் சிவமணிக்கும் வருகின்ற சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவன் இறந்து விடுவான். ஜாதகம் அப்படி நான் சொல்றேன். சரியாக பாருங்க. இல்லை இல்லை மன்னா, ஜாதகம் அப்படி நான் பார்த்து சொல்றேன். பாத்தியா நோக்கு தெரியுதோ சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவனுடைய உயிர் போகும். இதுல ஜாதகத்தில் நான் சொல்லவில்லை, வருத்த வேண்டாம். அவன் பிழைப்பதுக்கு ஒரு உபாயம் கூறுகிறேன். என் மகன் பிழைப்பதற்கு ஒரு உபாயத்தை கூறுகிறேன். ஆமா ஆமா, அதாவது மன்னா ஆழி என்று சொல்லக்கூடிய நடுக்கடலிலே இரும்பினால் கோட்டை கட்டி கோட்டை கட்டி அதனுடைய மகனை படுக்க வைத்து சுற்றி அக்னி வளைத்து வந்தால் அம்பாள் அருளால் பிழைத்தாலும் பிழைக்கலாம். நான் சொன்னது செய்து முடிய நடுக்கடலிலே என்னடா சொல்ற? என் அருமை மகனுக்கு எப்படியாவது திருமணம் செய்து கைகொள்ள பார்க்கணும் ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு சோதனையா? ஆண்டவா, இறைவா, நான் என்ன செய்வேன்? என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் நடுக்கடலிலே இரும்பு கம்பிகளால் கோட்டை அமைக்க வேண்டும். அது அக்னி சோலையை வளர்க்க வேண்டும். மகனை உயிரை காப்பாற்ற வேண்டும். மகனை அழைப்போம். கவரக்கூடிய யமதர்மன் மிக சிறப்போடு அன்று தினமும் வர வேண்டிய சித்திரகுப்த கடவுளை உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டவன் நான் நாட்டு மண்ணாக இருந்தும் உனக்கு திருமணத்தை செய்து வைத்தேன். கண்ணில் பார்க்க முடியாமல் போயிருக்கிறேன். என்னப்பா சொல்லுகிறாய்? ஒன்றுமே புரியவில்லையே. அரண்மனை ஜோசியரை அழைத்து வந்து உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து அப்படியா பார்க்கும்பொழுது ஜோசியர் என்ன வைத்தான் தெரியுமா? என்னப்பா? சனிக்கிழமை இரவு உன் உயிர் போய்விடும், நீ இறந்து ஆனந்த வாழ்க்கை பறிபோழதே.
போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் உயிர் நெஞ்சு பிரிந்துவிடும் என்று சொன்னார் ஜோசியர். ஆனால் நான் விட்டுவிடுவேனா? மீண்டும் அந்த ஜோசியர் நன்மையை சொல்லியிருக்கிறார். நடு கடலிலே இரும்பு கோட்டை அமைத்து அந்த இரும்பு கோட்டையிலே அத்தனை சொல்லி உங்களை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார்கள். உன் உயிர் போக விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுதே நாம் நடுக்கடலில் இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த இரும்பு கோட்டையிலே அத்தனை சொல்லி வைத்து நான் காப்பாற்றுகிறேன். மனம் கலங்காதே மகனே, மனம் கலங்க. புறப்படலாம் போகலாம். இருந்தாலும் அன்றைய சித்ராபுத்தர் காரணமில்லை. ஏனென்று கேட்டால் யாரால் உயிரை எப்படி கவர வேண்டும் என்பது சித்ராபுத்தர் காண்கிறோம். இன்று போல் என்றென்று நலம் பெற்றிருப்பாய். நான் யார்? யமதர்மன், உயிரை கவரக்கூடியவன். யாரா உயிரை எப்போது பிடிக்க வேண்டும் என்பதை நீ சொன்னால் தான் எனக்கு தெரியும். எனக்கு கேட்டு உன்னில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது இன்று ஆதவன உதயமாகித்தான், பொழுது விடிந்து விட்டது. யாரா உயிரை பிடிக்க வேண்டும் என்பதை பார்த்து சொல்ல வேண்டியது. பார்த்து சொல்லு பிரபு. ஒரு எருமநாயக்கன் அவன் புலோகத்தில் பிறந்து பொல்லாத அக்கிரமம் செய்திருக்கின்றான். என்னென்ன அக்கிரமம் செய்தான் அவன்? பிரபு, கோர்ட்டில் போய் சாட்சி சொல்லி போகுள்ளே வழக்கு தள்ளி அவனுடைய பொழுதுபோக்கு என்னவென்று சொன்னால் குடிப்பது, கும்மாளம் அடிப்பது. அத்தோடு மட்டுமல்லாமல் பொழுது போன உடனே யாராவது பை சுமத்துவது, யாருக்காவது கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்வது. அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கலாமா? ஒருபோது நாட்டில் இருக்க கூடாது. அதாவது போகுமையில முள்ள போடுறான். அப்பேற்பட்ட கொடிமை நாட்டில் இருக்கலாமா? ஒருபோது இருக்க கூடாது. அவனை தெரிந்து பற்றியாதோ பள்ளிக்குழி, அந்த பள்ளிக்குழி பாம்பு கீழே அவனை தள்ளிடு, செத்து தொலையட்டும்.
அடுத்ததை பார்க்கின்றேன். ஏனென்று கேட்டால் ஏன்? இப்பேற்பட்ட தவறு வேற யாருமே செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மை. இப்பேற்பட்ட தண்டனை அவனுக்கு. உண்மைதான். நிச்சயமாக ஒரு பாம்பு கடித்தால் ஒரு மனிதன் இறந்து விடுவான். இறந்து விடுவான். 1000 பாம்பு கடித்தால் அவன் இருக்கு. அவனுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அப்பேற்பட்ட 1000 பாம்பு இருக்கக்கூடிய அந்த பாம்பு உயிரை அவனை தள்ளு. தள்ளி ஏனென்று விடுறேன். கேட்டால் ஏன்? பொய் சாட்சி சொல்லவனுக்கு இப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தார் யமன் என்று நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார். ஆகட்டும். பிறகு சொல்லிடுறேன். பிரபு கொங்கனாச்சேரி கோணக்காலன். கொங்கனாச்சேரி கோணக்காலன் கோணக்காலன் பேர் இதெல்லாம் யார் வைக்கிறது? நீ வைக்கிறது அவங்களே வச்சுக்க. அதெல்லாம் இருக்கு பிரபு. அவருடைய பேர் தான் இருக்கு, ஜாதகத்தில் இருக்கு. அவள் உலகத்திலே பிறந்து அவள் செய்யற அக்கிரமம் கிடையாது. அன்னைக்கு தந்த பணம் நோக்க அடிக்கிற பாவி. பிரபு ராம்தா, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு சோறு போடாமல் மனைவின் வார்த்தை கேட்டு அடித்து சித்திரவதை செய்த நான் அக்கிரமக்காரன். நம்முடைய நாட்டு யாரா இருந்தாலும் பிறப்பு காரணமா இருக்கக்கூடியது யாரு? தாய் தந்தை தான். அப்படி இருக்கும் போது பெற்றெடுத்த தாய் தந்தைக்கே சோறு போடாத பாதி அப்பேற்பட்ட பாதி மனைவின் வார்த்தை கேட்டு அடித்து சித்திரவதை செய்கின்றான். இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. அவனை நரக குழியில் தள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பெற்றெடுத்த தாய் தந்தை எப்படி சாப்பாடு போடாமல் அவங்க அனுதினமும் நரக வேதை அனுபவித்துக் கொண்டிருக்கார்களோ அது போல இருக்கக்கூடாது என்பதற்காக உதாரணம் எடுத்துரைப்பதற்காக அவனை நரக குழியில் தள்ள வேண்டும். தள்ளி விடுகிறேன். தண்ணி அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவுமே கிடையாது. கொடுக்கக்கூடாது. கரண்டோது ஒரு பாலைவனம். பாலைவனத்திலே 100 அடி ஆழம் பள்ளம் நோண்டி அந்த பள்ளத்துல தள்ளவனை தள்ளி விடுறோம். செத்து தொலையட்டும். கொலையிட்டோம். இனி தாய் தந்தைக்கு சோறு போடாதவன் அவனை பார்த்து ஒரு வழி தெரிந்து கொள்ளும். எரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. உலக நாட்டு மக்கள். அதற்கு பிறகு யாருடைய உயிர்? அடுத்தது பிரபு குடிகார காண்டிவன். எப்பொழுது பார்த்தாலும் குடிப்பது, கும்மால் அடிப்பது, அடுத்த வப்பு சண்டை இழுப்பது, அதே பெரிய வேலையா இருக்கான். கிராமத்தா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பூலோகத்தில் தான் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஏதோ குடி மதுன்னு சொல்றாங்க. பூலோகத்துல குடும்பம் வந்துக்கிறாங்க. வந்துடுறேன். அவன் கவர்ந்து வந்திருக்கேன். குடிச்சினே வந்துட்டோம். வந்துட்டான். அவனுடைய உயிர் போகணும் போகணும் அப்படின்னு சொன்னா ஆனா இங்க வந்து நான் சும்மா இல்ல. குடி பழக்கம், குடி பாட்டில வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, அவனை பாத்துறேன். அவன் இழுத்துட்டு வந்துட்டியா? இழுத்து வந்துக்கிறேன். இழுத்தா அவனை நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவனுடைய உயிரை நான் அவனை காட்டுல வாரி 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 வாரி. பார்ப்போம். சிங்காரி சரிக்கு அப்படியா? என்னென்ன பண்ணிக்கிற? என்ன பண்ணிக்கிற? தெய்வமே தெய்வமே 200 ரூபா குத்த நல்லா சரக்கா குடுறான்னா ஒயினு குத்த அனுப்பிச்சுக்கிறான். ஏதோ ஒண்ணு போடலாம். அதிகமாகுது. அது அதிகமாகுது. இதா
ஆ கை ஒதுது பத்தியா? ஒதுரும் ஒதுரும். ஆமா. இப்ப கரெக்டா இருக்கு பாரு. கரெக்டா இதா? கரெக்டா இருக்கு. டேய் உனக்கு மட்டும் எனக்கு கொடுத்தானே? எனக்கே பத்தாது கம்முனு. ஒரு 100 ரூபாய் கூட ஒரு கட்டிங்காவது போடுறா டேய். நான் போட்டு வரேன். போட்டு வர தரியா? சரி சரி சரி. பங்காளியே டேய் நாக்குல எச்சில் ஊத்துறா டேய். டேய் இன்னும் ஒரு 50 ரூபாய் சேர்த்து கொடுக்குறா. சூத்தம் பண்றா. டேய் இருடா. எங்க இந்த உனக்கு பட்டுக்கு போனேன். எங்க இந்த உனக்கு பட்டுக்கு போனேன். உனக்கு பட்டுக்கா? ஆமா சருக்கு வாங்கலாம்னு கிளம்பினேன். முனுக்கு பட்டா? சைக்கிள்ல நான் போனேன். நான் சைக்கிள் நிப்பாட்ட அங்க போய் சரக்கு வாங்கலாம்னு போனேன். திரும்பி சரக்கு வாங்கி பார்த்தா என் சைக்கிள் எவனும் தூக்கிட்டு போயிட்டுக்கிறான். ஆனா என் சைக்கிள் தூக்கிட்டு போன ஆள் மட்டும் என் கையில கச்சான். அவனை கட்டி போட்டு அவன் சூத்துல ஓலை சூழி அடிப்பான். இரு அங்காளே டேய் ஒரு கட்டி கூடா டேய். இரு தரேன் இரு. அத பத்தி நாளைக்கு கேட்க கூடாது. எவ்வளவு குச்சான செடியில நிப்ப நானு. செடியில் நிக்காதப்பா மரத்துல போய் நில்லு. சத்தியமாதான் நான் எவ்வளவு குச்சாலும் ரொம்ப செடியில நிக்கிறேன் டேய். இன்னொன்னு இருக்குது அது கூட ஒருத்தர் போல லுங்கி எடுத்து போய் கட்டுறான். நான் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பேன். என்ன ஆச்சு டேய்? லுங்கி லுங்கி கீழே விழுந்துச்சு பார். ஒரு காலை விட்ட பார். அவனே நுங்கிக்கு சூனியம் வச்சுக்கிறான்பா. நல்லாதான் இருந்தது அவனை வச்சுக்கிறான். இப்ப நான் மாத்தி புடிச்சுக்கிறோம் போது ஒரு கால் ஒரு கால் விட்டு இருக்கிற பாரு. ஒரு கால் விட்டுக்கிற பாருடா. நான் வாங்குது 2 கோழி கால். அதுல ஒண்ணு நான் சாப்பிட்டு ஒரு நாய் இருந்து அதுக்கு ஒண்ணு போட்டேன். இன்னொரு கால் நான் அங்க விட்டேன். கோழி கால் இல்ல உன் காலே ஒரு கால் லுங்கில இருக்குது ஒரு கால் அழுக்கா இருக்குது. இது சொல்றியா? நான் கரெக்டா இருப்பேன். ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கிறேன். எவனாலும் அடிப்பேன் நானு. நான் கையில மாட்டினா அடிப்பேன் நானு. யார் வந்து பாத்தியா? யார் வந்து பாத்தியா? யார் பாரு ஆளுக்கு ஒரு கட்டிங் கட்டிங் போடலாம். கட்டிங்கடா இவன் தான் அந்த குடிகார காண்டிப்பா. இப்பேற்பட்ட அர்ஜுனை செய்து கொண்டிருக்கார். ஏனென்று கேட்டால் நம்முடைய யமலோகத்திலே வந்து இப்பேற்பட்ட அர்ஜுனை செய்யறானே. வந்திருப்பது யார் என்று தெரியாமல் கூட எதிரே இருப்பது யார் என்று தெரியாமல் கூட யமன்டா நான் போயிட மாட்டேன்டா. கொண்டு வந்து இப்போ அவன் புதிய அம்மனா போய் அம்மனா? அது என்ன புதியம்மா பழையம்மா? அது எப்படி புதியம்மா? புதிய அம்மனா இந்த ஆர்னி பைபாஸ்ல போய் நிப்பான். ஆர்னி பைபாஸ்ல? ஆமா. எதிர்க்க ஒரு வேன் வரும். அந்த எதிர்க்கு டாடாஸ் வரும். அது டம்மார் அடிக்கும். அதுல 4 பேர் செத்துருவான். 4 பேர் உள்ள இருப்பான். 4 பேர் கைகளை இஷ்டம் போய் கிடப்பான். அதுல புதிய அம்மா இருப்பான். அதுல புதிய அம்மா பையம்மனா அந்த எருமாட்டு மேல உட்காந்துக்குன்னு அந்த கம்மிக்கார எடுத்துக்கின்னு அந்த திணில இஷ்ட புடிச்சு போய் கிடக்குறாங்க. அவங்க புடிச்சு வச்சுன்னு போது பையம்ம. அதுல எந்த அம்மா
வந்திருப்பது பழையம்ல எருமாடாக குட்டியில மாட்டுங்குது. பயம்னாவே ஐம்பதாவது உயிர் இங்க புத்தாண்ட உனக்கு ஏய் உனக்கு ரேஷன் கார்டு இருக்குதா? ரேஷன் கார்டு சித்ராகுப்தா, இவன் என்ன கேக்குறான்? அதான் புரியல. ரேஷன் கார்டு என்னடா இது? ரேஷன் கார்டுனா என்ன? ரேஷன் கார்டு எனக்கு என்ன தெரியும்? நீ பூலோகத்துல இருக்கவன். ஒரு குடும்ப அட்டை கூட உங்களுக்கு கிடையாதா? பிரபு குடும்ப அட்டை கேட்டுட்டு இருக்கானா? குடும்ப அட்டைனா என்ன? அதான் தெரியல. அதுவும் தெரியும். சரி, ஒரு ஆதார் கார்டு இருக்குதா? அது என்ன ஆதார் கார்டுனா? அதுவும் எனக்கு தெரியாது. நமக்கு தெரியும். நமக்கு தெரிவதெல்லாம் என்னன்னா அவரவர் உயிரை பிடிப்பது, யாருடைய எப்போது கவர வேண்டும் என்பது சொல்லக்கூடியது நீ, உயிரை பிடிக்க வேண்டியது நானு. அப்படி இருக்கும் போது எங்களிடத்துல ஆதார் கார்டு அதான் இப்ப ஏர்வேல யாருன்னு அது ஏர்வேல அட்டை வச்சுக்கிறியா இல்லையா? ஏரிகள் அட்டையா? விட்டாய் பிள்ளை யாரை விட்டு வச்சுட்டு இருப்பான். ஒண்ணு வந்துட்டு எவ்வளவு இருக்கான்? என்ன தண்டனை அது கொடு. இப்பேற்பட்டவன் இருக்கவே கூடாது. இவனை என்ன சினிமா தள்ளணும்? அது தெரிவு பட்டியா? அந்த குழியை தள்ளு, தள்ளிடுறேன். தள்ளு. அப்படியே பாதாளத்தை விழுந்து கிடைக்கும். டேய் எடுத்துப்போ. குழிக்குள்ள வந்து சாப்பிடு. அவர் என்ன சொன்னாரு இப்ப? அதை பத்தி நரக குழி. ஆமா. அந்த குழிக்குள்ள தள்ள போறோம். கோயில தள்ளுறேங்க. நல்ல பிராந்தியா நல்ல பீரை ஃபுல்லா அதுல ஊத்தி விட்டுருங்க. நான் மட்டும் தலையை விட்டு நல்லா சிலிப்பி நடப்பேன் அப்படியே. பிராந்தில என்னடா அது? அது தெரியாது. அடி கிட்டி ஏறுறான். கிக்கி யாருமா? ஆமா. இப்ப அப்படித்தானே இருக்கிற. இப்ப இங்க வந்து கூட எவ்வளவு தூரம் குடிச்சிக்கிறேன். போ உனக்கு நரக மூந்து பாக்கலையா? ஆள் கொஞ்சம் விடுமா. சித்ராகுப்தா, இப்பேற்பட்டவன் இனி மாநிலம் யாரும் இப்பேற்பட்ட தவறை செய்யக்கூடாது என்பதற்காக இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம். இருந்தாலும் அடுத்தது யார் உயிரை கவர வேண்டும்?